மன்னிச்சிருங்க. நான் உங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. திட்டம் போட்டு எதையும் மறைக்கவும் இல்ல. ஏதோ என் சூழ்நிலையாலதான். நிறுத்து. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா? அது சரி, வேஷம் போடுறதா உனக்கு பழக்கமாயிடுச்சே. அம்மா, ஏய் வேணாம். உன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. அம்மா அம்மான்னு உருகி என்ன முட்டாளாக்குனதெல்லாம் போதும். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? சொல்லு. இங்க வர்றதுக்கு முன்னாடியா இல்ல வந்ததுக்கு அப்புறமாவா? முன்னாலேயே ஆயிடுச்சுமா. ஏன் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லவே இல்ல? உன் புருஷன் யார் ரஞ்சிதா? பதிலே சொல்லாம நின்னா எப்படி? உன் புருஷன் எங்க இருக்காரு? ஏன் இது வரைக்கும் உன்னை பார்க்க வரல? நீ ஏன் அவர் கூட வாழாம இங்க இருக்க? கல்யாணம் முறைப்படி நடக்கல. நானே எதிர்பாராம அவசரமா தான் நடந்து முடிஞ்சது. என் அப்பாவும் அம்மாவும் தவறிட்டாங்க. காலேஜ் முடிஞ்சதும் நான் என் அக்கா வீட்டுல தான் இருந்தேன். என் அக்கா புருஷன் என் மேல ஆசைப்பட்டாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இங்க வந்தேன். இங்கேயும் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு மாமா என்ன கடத்திட்டு போயிட்டாரு. திருட்டுத்தனமா எனக்கு தாலி கட்ட பார்த்தாரு. அப்பதான் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. அவர் தான் என் கழுத்துல தாலியும் கட்டினாரு. அவருங்கிறியே, அவருக்கு பேர் இல்லையா? அவர் பேரு அவர் பேரு அர்ஜுன். உனக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமா? ஆபத்துல இருந்து காப்பாத்ததான் அந்த பையன் உன் கழுத்துல தாலி கட்டிருக்கான். அந்த பிரச்சனை முடிஞ்சதும் அந்த தாலி அப்பவே கழட்டி கோவில் உண்டில போட்டிருக்க வேண்டியதானம்மா? ஏன் இன்னும் சுமந்துகிட்டு இருக்க? புருஷன் இருக்கிறப்பவே தாலிய கழட்டினா அது அவருக்கு நல்லது இல்லையேம்மா. அதுவும் இல்லாம வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசி எங்க கல்யாணத்தை ஏத்துக்க வைக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காருமா. எப்படிமா ஏத்துப்பாங்க? பொண்ணு இப்படி இருக்கணும், பையன் கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் செய்யணும்னு அவங்க வீட்லயும் நிறைய ஆசை இருக்கும்ல.
உனக்கு உதவி செய்யணும்னு அந்த பையன் தாலி கட்டினா அதையே சாக்கா வச்சு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா நுழைஞ்சிருவியா? இது உனக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியலையா? அம்மா, இவங்க வாழட்டும் வாழாம போட்டோம், அத பத்தி நமக்கு என்னம்மா? கல்யாணம் ஆகலன்னு நம்ம கிட்ட இவ எதுக்குமா நடிச்சா? உண்மையை மறைச்சு நம்மள ஏமாத்திட்டா. அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கம்மா. அம்மா, இவ எதுவுமே மறைக்கல, என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இவ ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் நான் யார்கிட்டயுமே சொல்லல. இவ ஒரு பெரிய மனுஷின்னு இவகிட்ட சொன்னல, என்கிட்ட சொல்லணும்னு ஏன் உனக்கு தோணல? நான்லாம் ஒரு ஆளா உன் கண்ணுக்கு தெரியலல? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா. அவரு வீட்ல சொல்ற வரைக்கும் வெளியே வர யாருக்கும் தெரிய வேண்டான்னு என் புருஷன் சொல்லிருக்காரு. அவரோட வார்த்தையை எப்படிமா என்னால மீற முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னா என் புருஷன் யாருங்கிற கேள்வி வரும். அவரை பத்தி நான் சொல்ல வேண்டியது இருக்கும். எங்க ரகசியம் 4 பேருக்கு தெரிஞ்சா அவர் வீடு வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடும்லம்மா. பார், என்ன காரணம் சொன்னாலும் நீ உண்மையை மறைச்சது தப்பு. இது ஏன் சொந்த விஷயம், நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு கூட நீ நினைக்கலாம். ஆனா நான் உன்னை வேறையா நினைக்கலையேம்மா. இந்த வீட்ல ஒருத்தியா தானே நான் ஏத்துக்கிட்டேன். என் பொண்ணுங்க கிட்ட அன்பா நடந்துக்கிற மாதிரிதான் நான் உங்ககிட்டயே நடந்துக்கிட்டேன். அந்த அன்புக்கு விசுவாசமா நீ நடந்துக்கலையேம்மா. பாருமா, வித்யா உன்னை பல வாட்டி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கா. அப்ப கூட நாங்க அவளை தான் திட்டினோம், உன்னை எதுவுமே கேட்கல. ஏன்னா நாங்க உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை அந்த மாதிரி. அதை கடைசியில கெடுத்துட்டியம்மா. சூழ்நிலையால இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. என் புருஷன் யாரு என்னன்னு யாரும் கேட்காதீங்கன்னு இப்ப சொன்ன மாதிரியே முன்னாடியே சொல்லிருந்திருக்கலாம்ல. அதுல என்ன பிரச்சனை வந்துற போது? நீ ஏன் அதை செய்யலன்னு எங்களுக்கு புரியல. சொந்தம்னு நினைச்சிருந்தா சொல்லிருப்பா. இவளை பொறுத்த வரைக்கும் நாம யாரும் தானே. இல்லம்மா, நான் உங்க எல்லாரையுமே என் சொந்தமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது நிஜம்னா நீ எல்லா விஷயத்தையும் எங்க எல்லார்ட்டையும் சொல்லிருக்க. எங்க கிட்ட எதையும் மறைச்சிருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு தானே இருந்த. உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன், வீட்ல சுமங்கலி பூஜை நடத்திருக்கேன். அப்பெல்லாம் கல்யாணமே ஆகாத மாதிரி தாலிய மறைச்சுக்கிட்டு எந்த உறுத்தலும் இல்லாம உன்னால எப்படி நடிக்க முடிஞ்சது? ச்சே, இப்ப நினைச்சு பார்த்தாலும் என் உடம்பெல்லாம் கூசுது. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட உன் கல்யாணத்தை கூட நான் விசாரிச்சேன்ல. மாப்பிள்ள கூட பார்க்க ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டேனே. அந்த சமயத்துல கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ வேஷம் போட்டு நடிச்சிருக்க, பொய் சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்க. உன்னெல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடினத பார்த்தா
என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. உன்னை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னால நிக்காத. இங்க இருந்து கிளம்பி போயிடு. அம்மா 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 அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் மனசறிஞ்சு எதையுமே செய்யல. சூழ்நிலையாலதான் எல்லா விஷயத்தையும் மறைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீ என் கால்ல விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டாலும் என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. அம்மா அம்மா ஒரு நிமிஷம். இவ சுயரூபம் தான் என்னன்னு தெரிஞ்சிடுச்சே. இதுக்கு மேலேயும் அவன் நம்ம வீட்ல இருக்கணுமா? அந்த முடிவையே சொல்லிட்டு போயிடுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவங்க இருக்க கூடாது. இவ எடுத்துட்டு வந்த எல்லாத்தையும் தூக்கி வெளியில வீசு. இப்பவே இவளை வெளியில அனுப்புங்க. அம்மா, இப்பவே போக சொன்னா நான் எங்கம்மா போவேன்? இன்னும் ஒரு மாசம் டைம் தரேன். நீ உங்க அக்கா வீட்டுக்கு போவியோ இல்ல உன் புருஷன் வந்து உன்னை கூட்டிட்டு போவானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும். ஆபத்துல இருந்து காப்பாத்ததான் அந்த பையன் உன் கழுத்துல தாலி கட்டிருக்கான். அந்த பிரச்சனை முடிஞ்சதும் அந்த தாலி அப்பவே கழட்டி கோவில் உண்டில போட்டிருக்க வேண்டியதானேமா? ஏன் இன்னும் சுமந்துகிட்டு இருக்க? உனக்கு உதவி செய்யணும்னு அந்த பையன் தாலி கட்டினா அதையே சாக்கா வச்சு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா நுழைஞ்சிருவியா? இது உனக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியலையா? இந்தாங்க, விபூதி வச்சுக்கோங்க. என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு? மனசே சரியில்லைங்க, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த ரஞ்சிதா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ மறைச்சிருக்கிறா. அக்கா அவன் மேல வருத்தப்பட்டதெல்லாம் நியாயமானதுதான். நியாயம்தாங்க. நாம இவ்வளவு தூரம் பழகினதை வச்சு அவ நம்பிக்கிட்டையாவது சொல்லிருக்கலாம். ஆனா அவ சூழ்நிலைய பத்தியும் யோசிக்கணும் இல்லங்க. புருஷன் யாருன்றதையே சொல்ல முடியாதவ தாலியை எப்படிங்க வெளியே காட்டுவா? ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, புருஷனை பத்தி சொல்லலைனாலும் கல்யாணத்தை பத்தி சொல்லியிருக்கலான்னு நீ தானே சொன்ன. இப்ப அப்படியே மாத்தி பேசுற. மாத்தி பேசலங்க. ஒரு பொண்ணா அவளுக்கு இருக்கிற சங்கடத்தை சொல்றேன். ஊரறிய கல்யாணம் நடந்திருந்தா அவ சந்தோஷமா அதை பத்தி சொல்லிருப்பா. ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தானே நடந்திருக்கு. அவ புருஷன் என்ன கண்டிஷன் போட்டிருக்கானோ தெரியாது, அவ என்ன நிலைமையில இருக்கானோ நமக்கு தெரியாது. அவ வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாதப்போ
அவ எப்படிங்க சகஜமா தாலிய காட்டிட்டு நடமாட முடியும்? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க? சொந்தமா நினைச்சோமே நீ உண்மைய மறைச்சிட்டியேன்னு நாம அவ மேல வருத்தப்படலாம். ஆனா கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லைங்க. ஏன்னா கல்யாணம்ன்றது அவளோட பர்சனல். அத சொல்றதும் சொல்லாம விடுறதும் அவ விருப்பம். ஏன் சொல்லலன்னு உரிமையா நாம கேட்க முடியாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு நம்ம கேட்கவும்ல, அவளும் சொல்லல, அவ்வளவுதான். அருணுக்கே அவளை கட்டி வைக்கலான்னு நாம தான் பேசிட்டு இருந்தோம். அது அவளுக்கே தெரியாது. அந்த விஷயம் தெரிஞ்சும் அவ அமைதியா இருந்திருந்தா தப்புன்னு நாம சொல்லலாம். ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே. அது சரி, ஆனா அக்கா கல்யாணத்தை பத்தி பேசும்போது அவ உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம்ல. அப்ப கூட அவ கல்யாணம் ஆகலன்னு சொல்லவே இல்லையேங்க. வேற எதையோ சொல்லிதானே சமாளிச்சிருக்கா. அவ சூழ்நிலைக்கு அதுதானே செய்ய முடியும். ஆஹா, நீ டோட்டலா கட்சி மாறி பேசுற சிம்ரன். இல்லங்க, பொத்தாம் பொதுவா அவ தப்பு பண்ணிட்டான்னு குத்தம் சொல்லக்கூடாதுங்க. அவ பக்கம் இருந்தும் நம்ம யோசிக்கணும். சரி, அதை விடு. அவ கல்யாணம் நடந்ததை பத்தி ஒரு கதை சொன்னால, அதை நீ நம்புறியா? அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா அவ கூட பழகுன வரைக்கும் நான் சொல்றேன், அவ தப்பான பொண்ணு கிடையாது. பொய் சொல்லி யாரையும் ஏமாத்துறவளும் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவ இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அர்ஜுன் தான். ஆனா அது அர்ஜுனா இல்ல அருணான்னு தான் எனக்கு சின்ன டவுட்டா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ரஞ்சிதா நம்ம வீட்டுக்கு கொடுத்தன வந்த புதுசுல நம்ம அருண் யாரும் இல்லாத சமயமா பார்த்து அவகிட்ட பேசுறதுக்கு மாடிக்கு வருவான். அதை பார்த்து நான் ஏதாவது கேட்டேன்னா ஏதாவது பேசி மழுப்பிட்டு போயிடுவான். இதை நான் உங்ககிட்ட கூட அடிக்கடி சொல்லியிருக்கேனே. ஆமாங்க, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அருண் தான் ரகசியமா ரஞ்சிதாவை. ஏங்க, சான்ஸே இல்லைங்க. என் பையன் என் விருப்பம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டான்னு அண்ணி எவ்வளவு நம்பிக்கையா சொல்லிருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிற தைரியம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆனா காதல் அதெல்லாம் உடைச்சிடும் சிம்ரன். இல்லங்க, அருண் இதை செஞ்சிருக்க மாட்டான்னு நான் அடிச்சு சொல்றேன். நீங்க இதை என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோங்க. அருணை சந்தேகப்படுற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. அவன் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவான். சரி, இப்போதைக்கு அர்ஜுன்னே வச்சுப்போம். அவனாலதான் இவ்வளவு குழப்பமும். அவன் ஏதோ குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பான். அவன் பண்ணிட்டு போன வேலைக்கு இன்னைக்கு நாம தானே சங்கடப்பட்டீங்க நிக்கிறோம். அவன் யாருன்னு நாம எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க. ரஞ்சிதாவை சீக்கிரமே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லணும். அவரை இங்க வர வச்சும் பேச வைக்கணுங்க. ரஞ்சிதாவை நம்ம வீட்ல ஒருத்தியாவே நாம பாத்துட்டோங்க. அதான் அவ இப்படி பண்ணத நம்ம யாராலையுமே ஏத்துக்க முடியல. அதனாலதாங்க வீடே ஒரு மாதிரி சோகமா இருக்கு. அவர் வந்து உண்மைய சொன்னாதான் இந்த வீடு முன்ன மாதிரி சகஜமா மாறுங்க. சொல்லிட்டல சிம்ரன், உடனே நான் களத்துல இறங்குறேன். ரஞ்சிதாவோட புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சச்சோ, அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? பால் தீயறது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் மனசும் புத்தியும் இங்க இல்லம்மா. எதையோ யோசிச்சு நான் பாலை கவனிக்காம விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்கம்மா. என்ன நிலைமையில நீங்க ஏமா இங்க வந்தீங்க? அத்தை இதெல்லாம் பாத்துப்பாங்களே. சரி நீங்க வாங்க. இல்லம்மா, நான் வேற பால் எடுத்து. அம்மா, நீங்க எதுவும் செய்ய வேணாமா, வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. பார்த்து உட்காருங்கம்மா. அம்மா, நேத்து நடந்ததே இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தூங்கி எழுந்ததும் கொஞ்சமாவது சகஜமா இருப்பீங்கன்னு நினைச்சேன்.
ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லடி. ஒரு பெரிய வேதனை மனச போட்டு அழுத்துறப்போ எப்படி என்னால தூங்க முடியும்? அந்த ரஞ்சிதாவுக்கு நான் நல்லது தானே நினைச்சேன். நான் அவளுக்கு நல்லது தானே செஞ்சேன். பதிலுக்கு அவன் நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, என்னை ஏமாத்தாம இருந்திருக்கலாமேடி. அம்மா, அவ இங்க வந்ததுல இருந்து நான் அவளை அந்நியமாவே பார்க்கல. நம்ம வீட்டுல ஒருத்தியா தான் அவளை பார்த்தேன். உங்க மேல காட்டின அதே அன்புதான் அவ மேலயும் நான் காட்டினேன். அதான் நான் செஞ்ச தப்பா? அதுக்காக தான் எனக்கு இந்த தண்டனையா? ஐயோ, நினைக்க நினைக்க என் மனசு ஆற மாட்டேங்குது. அம்மா அழாதீங்கம்மா. வீட்டு மனுஷங்களை தவிர வெளியாளுங்க யார் மேலயுமே நம்பிக்கையை வைக்க கூடாதா? அப்படி நம்பினா நாம இப்படிதான் ஏமாந்து நிக்கணுமா?